அதிமுகவை சேர்ந்த அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் வந்து நேற்று இரவு திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு. அண்ணன் அந்த கட்சியில் போய் சேர்ந்ததை பற்றி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சொல்லப்போனால் எந்த கவலையும் இல்லைன்னு நினச்சிங்களேன். நம்மளுக்கு இருக்க ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டாங்கன்னு சொல்கிறத விட, சண்டை போட்டாங்கன்ட்டு சொல்கிறத விட, இவர் செஞ்ச ஊழலையும் மக்களுக்கு இவர் செஞ்ச துரோகத்தையும் மாற்றி மாற்றி மூஞ்சில் காரி துப்பிக்கிட்டாங்க. அப்படி காரி துப்புன ஆளுக்கிட்டே போய் மானங்கெட்டு கட்சியில் சேர்ந்துருவாருன்ற ஒரு சின்ன சந்தேகம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அதுதான் உண்மைன்னு நினைக்கும் போது தான் அரசியல் எவ்வளோ கேவலமாக இருக்குன்றத சூழ்நிலையை நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த விஷயத்தை ஏன் பேச வேண்டியது இருக்குன்னா, இதே மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இந்த மக்களுக்காக ஒரு இயக்கத்தில் போராடி மொத்தம் 20 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கிறேன். அப்படி களத்தில் நிற்கும்போது எனக்கு எதிராக நின்றவங்க, கூட நின்றவங்க, இந்த களத்துக்கோசம் எதிர்த்து நின்றவங்க, சண்டையிட்டவங்க எல்லாரையுமே நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கோசம் தான் இந்த பதிவை சொல்லணுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். நேற்று பெஞ்சமின் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்ச பிறகு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகவுக்கு தலைமை பண்பு இல்லை, தொண்டர்களை வழிநடத்த தெரியலன்ற செய்தியை வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார். இவருக்கு முதல்ல அந்த தகுதி இருக்கான்றதே தெரியல. இவரை நம்பி களத்தில் நின்றவங்களுக்கு இவர் என்ன பண்ணான்றதை இவர் முதல்ல யோசித்து பார்க்கணும். அவரோட கட்சி தலைமைக்கு என்ன உண்மையாக இருந்திருக்காரு, என்ன தலைமை பண்பில் இருந்திருக்காரு, அவருக்காக களமாடிய கட்சி தொண்டருக்கு இவர் என்ன உண்மையாக இருந்திருக்காருன்னு தெரியல. இதை ஏன் சொல்கிறேன்னா, பெஞ்சமின் அவர்கள் வந்து வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளராக இருந்தார். அதன் பிறகு 2011 கட்சி தலைமை வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் 145 நெற்குன்றம் பகுதியில் கவுன்சிலர் வாய்ப்பு கொடுக்குது கட்சி தலைமை. உங்களுக்கே தெரியும், கட்சி தலைமை உள்ளாட்சி தேர்தலில் வந்து லோக்கலில் ஆளை பார்த்து தான், நல்லது கெட்டது நிற்கிறவங்கள பார்த்து தான் ஓட்டு போடுவாங்கன்ட்டு. ஆனால் இவருக்கு அடையாளம்பட்டில் வீடு, 145 நெற்குன்றத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அப்போ நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச தொண்டர்களுக்கு இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரில. அப்படி ஜெயிக்க வச்ச துணை மேயராக ஆக்கின கட்சிக்கு என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. அதன் பிறகு 2016 வந்து கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதில் வெல்றாரு. உங்களுக்கே தெரியும், மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகம் நிறைந்த பகுதி. அதில் ஒரு ஆதித்தமிழரை வெல்ல வைக்க அந்த கட்சி தொண்டன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியும். அப்படி வெல்ல வச்ச தொண்டனுக்கு இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வென்ற பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஊரக வளர்ச்சித்துறைக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அமைச்சராக இருந்தார். அந்த தலைமைக்கு இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2021 அவருக்கு வேட்பாளராக அறிவித்தாங்க. அதுலேயும் 1 லட்சம் ஓட்டு வாங்கினார். அந்த 1 லட்சம் ஓட்டு வாங்க உழைச்ச கட்சி தொண்டனுக்கு, உண்மையாக நின்றவனுக்கு என்ன இவர் உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. இந்த சட்டமன்ற தேர்தலையும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த தேர்தலையும் வந்து ஆளும் திமுகவை எதிர்த்து அதிமுக வந்து நல்ல களமாடினாங்க. இவரை பெஞ்சமின் அவர்களை நம்பி தொண்டர்கள் பயங்கரமாக இவர் அண்ணனை வெல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு களத்தில் நின்று வேலை செஞ்சாங்க. அப்படி நின்று தொண்டர்களுக்கு இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. கூட்டணி கட்சியான ஐயா அன்புமணி வந்து ஓட்டு கேட்டாங்க, டிடிவி தினகரன் வந்து கேட்டாங்க. இவர் தான் பெரிய தமிழ் தேசியம்ன்ற மாதிரி அக்கா காளியம்மா கூட வந்து இங்கே மதுரவாயலில் ஓட்டு கேட்டாங்க. இப்படி கூட்டணி கட்சிகளையும் நம்பிக்கை வச்சு ஓட்டு கேட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு முதல்ல தெரியல. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே உள்ள அதிமுகவிற்கு 90% பேருக்கு வந்துட்டு அண்ணாவை பார்த்தோ, எம்ஜிஆரை பார்த்தோ, ஜெயலலிதா பார்த்தோ கட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு கட்சிக்கு தலைமைனா அண்ணன் பெஞ்சமின் அவர்கள் மட்டும்தான். அப்படி அவரை நம்பியே களத்தில் நின்று அவங்களுக்கு இவர் என்ன உண்மையாக இருந்தாருன்னு தெரியல. அப்படி உண்மையாக இருந்தவங்க என்கிட்ட நாம் தமிழர் கட்சி கொள்கையை எதிர்த்து எவ்வளோ சண்டை போட்டாங்கன்றத எண்ணற்ற சண்டைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 2012 கோவை மாநாட்டுக்கு வந்துட்டு சோறு விளம்பரம் வந்துடும், மே 18. அப்போ மதுரவாயல் ஏரிக்கரையில் வந்துட்டு அம்மான்னு எழுதியிருந்தது, பிறந்த நாளுக்கு எழுதியிருந்தேன். அதை போய் அடிச்சிட்டோம். அதாவது நம்ம கட்சி உறவு போய் ஒருத்தர் அடிச்சிட்டாரு. எங்கள் அம்மாவே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அருவா எடுத்துகிட்டு ஓடி வந்தார். அது அண்ணன் பெஞ்சமின் தேவதாஸ் அவர்களோட ஆட்கள். எங்கள் அம்மாவே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அருவா எடுத்துகிட்டு ஓடிட்டு வந்தாங்க. அது காவல் நிலையத்தெல்லாம் போனால் அவர் வந்து பிரச்சனைலாம் பண்ணி எழுதிலாம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட உண்மையான விசுவாசி தொண்டனுக்கு உங்கள் கூட இருந்தார். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன உண்மையாக இருந்தீங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அண்ணன் பெஞ்சமினை வெல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய நண்பர்கள்லாம் எல்லாமே வந்துட்டு அதிமுகவில் வேலை செஞ்சாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் சேர்ந்துருக்கீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன உண்மையாக இருக்கீங்கன்னு தெரியல. அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவில் இருக்கவங்கள என்ன பேசுனாங்க, திமுகவில் இருக்க நண்பர்கள் வந்து அண்ணன் பெஞ்சமின் அவர்களை என்ன பேசுனாங்க, எல்லாமே என் காதுபடையாக கேட்டேன். இப்போ கேட்ட எனக்கே கூச்சமாக இருக்குது. இதெல்லாம் வாங்கிட்டு அண்ணன் அங்கே போய் நிற்கிறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த தேர்தலையும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் நினச்சிக்கிட்டு 54,705 பேர்
அண்ணன் பெஞ்சமின் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவரோட ஒரு ஓட்டு போனால் கூட 54,704 பேர் அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இவ்வளோ விஜய் கவர்ச்சியால் இழுக்கப்பட்டு இவ்வளோ ஓட்டுகள் போயும் அவர் பெஞ்சமின் அவர்கள் மேலே அதிமுக மேலே நம்பி அவ்வளோ ஓட்டுகள் போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு அண்ணன் என்ன உண்மையாக இருந்தாருன்னு முதல்ல எனக்கு தெரியல. எனக்கு என்ன பெரிய கவலையாக இருக்குன்னா, அந்த ஓட்டு போட்ட மக்களை நினச்சி கவலைப்படுறதா, இல்லை அந்த ஓட்டு வாங்கி கொடுக்க களத்தில் நின்ன அதிமுக தொண்டனை நினச்சி கவலைப்படுறதான்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் இந்த அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கர்வம் பிறக்குது. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி மக்களை ஏமாற்றி இவ்வளோ ஓட்டுக்கள் வாங்கி தன் சுயநலத்துக்கோசம் கட்சி தாவறதை விட ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ரசிகர்களால் ஈர்க்கப்பட்டு மக்களுக்கோசம் எந்த களத்துலையும் நிற்காமல் வென்றிருந்தாலும், இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மத்தியில் கொண்ட கொள்கையில் உறுதியாக மக்களுக்கோசம் கடைசி வரைக்கும் உழைச்சிட்ருக்கேன்னா, மக்கள் மன்றத்தில் என்றுமே சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கன்றத கர்வமாக நினச்சிட்ருக்கேன். உறுதியாக வெல்லுவோம். மக்கள் மன்றத்தில் வென்றுட்டு தான் இருக்கும், சட்டமன்றத்திலையும் உறுதியாக வெல்லுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.